என்ன ப்ரோ வாட்ச் புதுசா இருக்கு? டேய், இது டைம் டிராவல் வாட்ச்டா. இதை வச்சு பாஸ்டுக்கு ஃபியூச்சருக்கு எல்லாம் போக முடியும். உண்மையாவா சொல்ற? சத்தியமாடா. அப்போ ஒரு 50 வருஷம் கழிச்சு போய் ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வருவோமா? ஓகே. அண்ணே, ஒரு நியூஸ் பேப்பர் ஒன்று கொடுங்கண்ணே. இருதப்பே. எவ்வளோண்ணே? 12,000 ரூபா. இது 12,000மா? தம்பி எந்த காலத்துல இருக்க? ஐம்பது வருஷத்துக்கு அப்புறமும் நீ திருந்தல. சான்ஸ் இல்ல. சரி வா நியூஸ படிப்போம். வாசிக்கலாமா? தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்தில் வீதியில் உள்ளாடையுடன் சென்ற பெண்களால் பரபரப்பு. அது சரி, இவளுக்கு இப்பவே நல்லா இருக்கிற ட்ரெஸ் கிழிச்சு காத்த உள்ள விடுறாளோ? 50 வருஷத்துக்கு அப்புறம் உள்ளாடையோட திரியிறது பெரிய விஷயமா என்ன? நல்ல வேலை அம்மனமா தெரியல. யாழ்ப்பாணத்தில் சொகுசு விபச்சார விடுதி ஒன்றை மக்கள் கோலாகலமாக திறந்து வைத்தனர். பல வருடங்களுக்கு முன்பு பெண்கள் பாவித்த ஆடையான சேலை ஒன்று மண்ணுக்கடியில் இருந்து கண்டுபிடிப்பு. எது சேலை அழிஞ்சு போச்சா? அழைச்சிட்டாங்க. ஒரே பெண்ணை காதலித்து ஏமாற்றம் அடைந்த 2 பெண்கள் தூக்கிட்டு தற்கொலை. ஒரே பொண்ணுக்கு 2 பொண்ணு. காலம் மாறி போச்சு குமார். ஆண்களுக்கும் சுதந்திரம் வேண்டும் என்று போராட்டம் நடத்திய இளைஞர்கள். ஆண்களுக்கும் சுதந்திரம் இல்லையா? பறிச்சிட்டாங்க. 1 லிட்டர் தண்ணீர் போட்டல் 17,000 ரூபாவாக அதிகரிப்பு. இவனுக்கு குழாய் அடியில விடும்போதே நினைச்சண்டா. எய்ட்ஸில் நம்பர் 1 இடத்தை பிடித்த நாடாக இலங்கை தேர்வு, முதல் இடத்தை பிடித்த ஊராக யாழ்ப்பாணம் தேர்வு. இவனுங்க பைக்ல ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் போட்டுட்டு ஃபிகரை கூட்டிட்டு பண்ண பீச் பக்கம் அடிக்கல் நாட்டும் போதே தெரியும் 50 வருஷத்துக்கு அப்புறம் இப்படித்தான் நாடும் ஊரும் வந்து இருக்குன்னு. தம்பி எங்க போற? இதெல்லாம் 50 வருஷம் கழிச்சு பார்த்து சாகிறத விட பார்க்காம சாகலாம். அதான் விஷம் வாங்க போறேன். அண்ணனுக்கும் ஒரு பாட்டில். ஓகே.